இன்றைக்கி நான் உளுத்தம் வடை செய்ய போகிறேன். உளுத்தம் வடைக்கு 2 டம்ளர் உளுந்து எடுத்து சுடு தண்ணி கொதிக்க வச்சு ஊற வச்சுருக்கேன். இது ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். நம்ம சுடு தண்ணி ஊற்றி ஊற வைக்கும் பொழுது வடை நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். ஆனால் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் வேணால் இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சு பாருங்கள். இது உளுந்து ஊற வச்சாச்சு. பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற இஞ்சி மாவு அரைக்கும் பொழுதே மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நம்ம உளுந்து அரைக்கிறதுக்கு மிக்சியில் தான் நான் அரைக்க போகிறேன். நான் எப்போவுமே மிக்சியில் தான் அரைப்பேன். இப்போ நம்ம மாவு அரைக்கிறதுக்கு உளுந்து முழுகிற அளவுக்கு தண்ணி நல்லா நிறையவே விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், 1 இன்ச் அளவுக்கு கீழவே இருக்குது நமக்கு உளுந்து. தண்ணி அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஏன் போடுற முன்னாடியே அப்படின்னாக்கா, மாவு அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா உப்பு போட்டோம்னா தண்ணி விட்டுடும். இப்போ நம்ம அரைக்கும் பொழுதே போடும்பொழுது தண்ணி விட்டாலும் அது நம்ம மாவு சுற்றி வர்றதுக்கு, மாவு அரைக்கிறதுக்கு. இப்போ நம்ம மாவு அரைச்சி முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது தேங்காய் அரை மூடி வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காயையும் போட்டு ஒரு ஓட்டு எடுத்துடலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச மாவோட ஓட்டி வச்ச தேங்காயையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறேன். அரைச்சி வச்ச மாவோட துருவின தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், பெருங்காயப்பொடி, இது எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு இதில் வந்து இப்போ நம்ம இன்னொரு ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் போட போகிறோம். ஓட்ஸ். இந்த ஓட்ஸ் எதுக்குன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், மேலெல்லாம் உள்ளார சாஃப்டாக வரும். இதோடைய டேஸ்ட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே நம்ம சாப்பிட்டா. நம்ம இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் மிளகு, சீரகம், இது ரெண்டுமே அது கூட சேர்த்துடலாம். இப்போ நம்ம வடையை போட்டு எடுத்துடலாம். பக்கத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எதுக்குன்னா, மாவு வந்து நம்ம கையில் பிடிச்சிக்காத அளவு, தண்ணி பட்டால் பிடிக்காது, அதுக்காக தண்ணி வச்சுருக்கேன். தண்ணியை தொட்டுட்டு மாவை கொஞ்சமாக எடுத்து நடுவில் ஒரு சின்னதாக கட்டை விரலில் குழி போட்டுட்டு எண்ணெயில் அப்படியே விடணும். இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் போட்டு எடுத்துடலாம் வடையாக. இப்போ வடை 2 பக்கமும் நல்லா வெந்து முடிஞ்சிருச்சு. நம்ம வடையை எடுத்துட்டு நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம். இப்போது வடை வெந்து முடிஞ்சிருச்சு. மேலெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளார மட்டும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்கிறத. இதுதான் வடை செய்கிறதுக்கான நான் எந்த மெத்தடில் செய்வேன். உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் இதே மாதிரி தான் செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ சூப்பராகவும் வரும் வடை. என்னுடைய சேனல் பார்த்ததுக்கு தேங்க்யூ.